உண்மையான சாதனையை இப்போ நீங்க பார்க்க போறீங்க. இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஷாட் இல்ல. இந்த ட்ரெட்மில் 39 கிலோமீட்டர் ஸ்பீட்ல செட் பண்ணப்பட்டிருக்கு. சராசரியா ஒருத்தர் ஓடும்போது அவருடைய வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ரெண்டு. ஒன்னு ஸ்ட்ரைட் லெங்த், இன்னொன்னு லெக் டர்ன் ஓவர். உங்களோட ரெக்கார்டை நீங்களே பிரேக் பண்றதுக்கு எது சரியான இடம்னா ட்ரெட்மில் தான். ஏன்னா ட்ரெட்மில்ல ஓடும்போது மட்டும்தான் உங்களுக்கு எதிர்காத்து இருக்காது. இந்த காரணத்தினால நிச்சயமா உங்களோட வேகமா ஓட முடியும். இந்த முக்கியமான டிப்ஸை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஒரு ரன்னர் ட்ரெட்மில்ல ஓடும்போது பெல்ட்டோட வேகத்துக்கு ஈக்குவலா ஓடணும். ஏன்னா பெல்ட்டோட அளவு காலை வீசி ஓடக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். நீங்க முன்னோக்கி ஓடிட்டு இருப்பீங்க, பெல்ட் உங்களை பின்னோக்கி இழுத்துட்டு இருக்கும். ஆனா ஓடுற நீங்க ஒரே இடத்துல தான் இருப்பீங்க. இதுல உங்களோட வேகத்தை கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்கிறதா நல்லது. இதுல முந்திரி கோட்டை வேலை காமிச்சோம், குப்பர் அடிச்சு விழுந்து ட்ரெட்மிலுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருப்போம். இப்படி கண்ணா பின்னான்னு வளர்ந்தாச்சு. இப்ப நம்ம ஷோல வரப்போறது கூட இந்த மாதிரி அருமையான எடுத்துக்காட்டுகள் தான். சத்தியமா சொல்றேன், நீங்க நம்பவே மாட்டீங்க. இதுல நொங்கு திருடுறது அவங்களா இருந்தாலும் நோண்டி திங்கிறது நம்ப. சரி, ஒண்ணு பண்ணுவோம். நாம அவங்கள பார்த்து தெளிவா நடந்துக்குவோம். வாங்க, அங்க போய் அங்க பிரதட்சணம் பண்ணலாமா? இந்த மாதிரி உங்க லவ்வர் காலில் விழுந்துருக்கலாம். ஒரே நாள்ல 9 ட்ரெட்மில்ல ஓடினா உடம்பு குறைய நியமன் சொன்னது இந்த பொண்ணு எவனை ஏத்தி விட்டுருக்கான். அதையும் நம்பி ஓடுறா பாத்தீங்களா? மல்லாக்க விழுந்தாக்காக பல்லாக்க எழுத தூக்கிட்டு போனோம். நீங்க அறிவு கொழுந்துங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான மொத்த உருவத்தை இப்பதான் பாக்குறீங்க. குச்சி ஊனி நடக்கிறாரே, இவருக்கு மூளையை முட்டில தான் இருக்குது. அப்படிதான் தம்பி, ட்ரெட்மில்ங்கிறது ஓடி உடம்பு ஒழுங்கா வச்சுக்கணுங்கிறது தான். இப்படி கட்டையை வச்சுட்டு கரகாட்டம் ஆடுறதுக்கு இல்ல. வீடியோ போட்டு பாருங்க. வாங்கம்மா, ட்ரெட்மில்ல ஓடுறதுக்கு நான் சொல்லித்தரேன். முதல் முறையா வரீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா. வலது கால் என்ன பீச்சாங்க வச்சிட்டீங்களா? நம்ம மிலிட்டரிக்காரருக்கு இன்னும் குழந்தை மனசு மாறவே இல்லை. யூனிஃபார்ம் போட்டாலும் ஸ்ட்ரிக்டா தவழ்ந்துதான் போக நட முடிக்கிறாரு. எதுக்கு இந்த வீம்பு? இவரு ட்ரெயினர் கிட்ட பேர் வாங்குறாராம். இவங்க எல்லாம் யாரு சொல்லி இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை கீழே விழுந்து அடிப்படாதுன்னு யாரோ சொன்னதை நம்பிட்டாரோ? அடுத்தவன் பேச்சை கேட்டு துள்னா இப்படிதான் பேக் டிராப் பிச்சுக்கிட்டு போயிடும். உலகம் ஊருன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐஎம் தான் கண்டுபிடிச்சது. ட்ரெட்மில்ல பந்தை வச்சு ஒரு லந்த காமிச்சாரு. மூக்கு வாயில பேந்ததுதான் மிச்சம். ஆஹா, இதெல்லாம் எப்படிங்க யோசிக்கிறீங்க? உங்களால மட்டும்தான் முடியும். அப்படி போடு. என்னதான் ஆச்சு? ஒழுங்கா ஓட்டிட்டு தான் வந்தாரு. ஆனா நமக்கு தான் ஒழுங்கா ஓடனா பிடிக்காதே. என்னமோ எதிர்க்க லாரி வர மாதிரி பிரேக்க பிடிச்சா அவ்வளவுதான், சைக்கிள் கிளம்பிடுச்சு. கபாலத்துல வாங்கி விடாத சிரிச்சுட்டு இருக்காரு. உங்க எல்லாருக்கும் காந்திஜியோட பொன்மொழிகள் கண்டிப்பா ஞாபகத்துல இருக்கும். தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே, தீயதை கேட்காதே. இந்த விஷயத்தை நானும் ஃபாலோ பண்ணலாம்னு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒருத்தர் இல்லாம எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணோம்னா அதோட நாட்டுல எந்த பிரச்சனையுமே வராது. முக்கியமா வர்றதுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு ஒழுங்கா இருக்கிறது ஒவ்வாது. 7:30 எழுக்கிறதுக்காகவே காலங்காலத்துல 7:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு டையை கட்டிட்டு வந்து நிப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி டைமிங் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. பாயிண்ட் பஸ் பிடிச்சா வந்து பல்பு வாங்கிட்டு போவாங்க. என்ன நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலையா? நம்ம ஆளுங்க எப்ப சொல்றது நம்பிருக்கீங்க? அது நீங்களே பாருங்க. யூனிசைக்கிளிங் பாக்குறதுக்கு தலைகீழ தொங்கவிடப்பட்ட ஒரு பெண்டுலம் மாதிரி இருக்கும். கீழே விழாம இருக்கிறதுக்கு ஓட்டுறவர் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். எப்படின்னா